இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த முடிவை ஒரு கொள்கையான அந்த ஆண்டு இதை எடுத்துட்டு தொகுத்து வச்சு அதை அனுப்புவாங்க. அதை ஆளுநர் படிப்பார். இதுதான் நடக்குது. திமுக அதில் தேவையில்லாத நிறைய கண்டென்ட் உள்ள புகுத்தி அதை அவங்க எதிர்த்ததுனால இந்த பிரச்சனை. இதுவும் ஃபர்ஸ்ட் ஆளுநர் உரை, அதனால இப்படி நடந்துச்சு அப்படின்றத கூட நம்ம நினைக்கலாம். இவங்க அடுத்த ஆளுநர் உரையில் எப்படி நடக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். விஜய்க்கு பிஜேபியால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் இல்லைன்றதை அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை நோக்கி இப்போ அவங்க பயணிக்க போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றின கன்சிடரேஷன் அவங்களுக்கு பெருசாக இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உரையில் இந்த ஆட்சியில் நடக்க போகிற திட்டங்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோமா மாற்றமாற்ற பற்றி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, எப்படி பார்த்து? அவங்க நீங்களும் தான் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. நீங்கள் 4 வருஷம் கழித்து தான் மகளிர் இதுக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க. 3 வருஷம் கழித்து கொடுத்தீங்க. அப்புறம் 4ஆவது வருஷம் திரும்பி இன்னொன்று கொடுத்தீங்க. இதெல்லாம் இருந்ததில் தொடர் தோல்வி எடப்பாடின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதில் அப்போ எடப்பாடி தொகுதியில் மட்டும் ஜெயிச்சா நீ பெரிய ஆளா? தலைவர்னா 234 தொகுதியில ஜெயிக்கணும். திமுக வீழ்ச்சி அதிகமாக இருக்கா, அதிமுக வீழ்ச்சி அதிகமாக இருக்குமா அப்படின்றத போட்ட. அதிமுக வீழ்ச்சி இன்றைய நிலையில் அதிகம். அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், ஆளுநர் உரையோட இந்த ஆட்சியோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேசினாங்க சார். நீங்க கூட பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இன்னைக்கு பேசல? இன்னும் இதுல என்ன பிடிச்ச விஷயம் கருத்து நம்ம சொல்லணும். இல்ல, ஏன் நான் இந்த கேள்வி கேட்கறேன்னா, கடந்த 4 வருஷமா ஆளுநர் அவர்கள் படிக்கல, உடனே ஓடி போயிருவாரு. அதனால இந்த வாட்டி ஃபுல்லா படிச்சிருக்காங்கல்ல. சரி, படிக்கலன்றது இல்ல, படிக்காத அவங்க முதல்ல ஒரு சண்டை மாதிரி போடுற மாதிரி ஒரு போக்கை உருவாக்கிட்டாங்க, மோதல் போக்கு. அது ஆளுநர் ரவி மாதிரி போன்ற ஒரு இந்த ஆபீசர்ஸா வந்தவங்களுக்கு ஒரு இது இருக்கும். சரி, அதான் அங்கே அந்த கிளாஷஸ் நடக்குது. அவங்க தேவையில்லாததெல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்றது. இப்போ ஆளுநர் உரைன்றது என்ன பேசிக்கா அப்படின்னா, அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த முடிவை ஒரு கொள்கையான அந்த ஆண்டு இதை எடுத்துட்டு தொகுத்து வச்சு அதை அனுப்புவாங்க. அதை ஆளுநர் படிப்பார். இதுதான் நடக்குது. திமுக அதில் தேவையில்லாத நிறைய கண்டென்ட் உள்ள புகுத்தி இது திராவிடம், பாசிசம், இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு வர்றது, அது அவங்களே விமர்சிக்கிற மாதிரி பேச வைக்கிறது, அதை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணலான்ற ஒரு கிரைட்டீரியால ஒரு மூவ்மெண்ட் நடந்தது. அதை அவங்க எதிர்த்ததுனால இந்த பிரச்சனை. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம். இதுவும் ஃபர்ஸ்ட் ஆளுநர் உரை, அதனால இப்படி நடந்துச்சு அப்படின்றத கூட நம்ம நினைக்கலாம். இவங்க அடுத்த ஆளுநர் உரையில் எப்படி நடக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் பேசிக் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநர் விஜய் அவரை பதவியேற்க விடாமல் தடுத்தான்னு எல்லாரும் பேசணும். ஆனால் இன்னைக்கு ஆளுநர் உரையில 2 மொழி கொள்கை இவங்க சொல்றத பேசியிருக்காரு. இவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ பிழை மாறாம பேசிட்டு, ஒரு எழுத்து மாறல. ஆமா, தலைவர்கள் பேர் படிக்கும் போது வர பிழைகளுக்கும் அப்பாலஜி சொல்லி பேசிட்டு போயிருக்காரு. இது ஒரு நல்ல தொடக்கமா தான் பாக்குறேன். இன்னொன்னு, இந்த பிரபஞ்சமே ஒருத்தருக்கு வழிவிடும் அப்படின்னு நம்ம ஒன்று பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு பிஜேபியால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் இல்லைன்றத எதுல புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த மாதிரி அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை நோக்கி இப்போ அவங்க பயணிக்க போறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றின கன்சிடரேஷன் அவங்களுக்கு பெருசா இல்லை. வளர்க்கறதுக்கு கொள்றதுக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு என்னுடைய புரிதல். ஓகேவா? அது இவருக்கு ஒரு நல்லதாகவும் நான் பார்க்குறேன். நீ வழக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க. நீ போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க பாஜக சார்பா. என்ன போராட்டம்? பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எதிர்த்து கண்டிச்சு. யாரு பண்ணா?
பாஜக தரப்புல இருந்து பண்ணாங்க சில பேர். எத்தனை பேர் பண்ணாங்க? ஒரு அடையாளத்துக்கான போராட்டம்ன்றீங்களா? அவ்வளவுதான் இருக்கு. இதே பாஜக முந்தைய போராட்டத்துக்கும் இப்போதைக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து நீ சொல்லிதான் எனக்கு மெசேஜே தெரியுது, அப்படிதான் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இந்த உரையில வந்து இந்த ஆட்சியில நடக்க போற திட்டங்கள், நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோமா மாட்டோமான்ற பத்தி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? நிறைவேற்ற முடியாதுன்றதுக்கான அப்பாலஜிஸ் மாதிரி ஏதாவது விஷயம்தான் நேற்று வெள்ளை அறிக்கையில் வந்துருச்சு. புரியுதா? நீங்களும் தான் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. நீங்கள் 4 வருஷம் கழிச்சு தான் மகளிர் இதுக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க. 3 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. அப்புறம் 4வது வருஷம் திருப்பி இன்னொன்று கொடுத்தீங்க. இதெல்லாம் இருந்ததில்ல. ஸோ டவுன் பீரியட் 5 இயர்ஸ், அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணல அப்படின்றத பார்க்கலாம். எடுத்தோட இது பண்ணலையா அது பண்ணலையான்றது ஒன்று. பட் இதில் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வன்கொடுமைகள், இது இந்த பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லும் போது எனக்கு ஹர்ட்டாக இருக்காது. அந்த மேட்டரை ஹைலைட் பண்ணுறதை விட லா அண்ட் ஆர்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக வலியுறுத்துகிறேன். அதை எல்லா எதிர்கட்சிகளும் இணைஞ்சு செயல்பட்டாலும் நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதை தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்து 35 நாள் ஆகுது. 180 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஏதோ நடந்திருக்கான். இன்னமும் என்ன சார் ஸ்ட்ராங் பண்ண முடியும்? மேக்சிமம் இருக்கா சார்? ஆட்சியில் பொள்ளாச்சியில் ஒருத்தரே 150 பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு என்ன எடுத்தாராம் நடவடிக்கை? உடனே சிபிஐக்கு விசாரணை கொடுத்துட்டு அது எங்க தூங்கி நிற்குதா? சரி, ஓகே. அதான் சொல்றேன், பல்லு இருக்கிறவன் பொகடா சாப்பிடுவான்ற மாதிரி வாய் இருக்கிறவன் நாக்கு இருக்கவெல்லாம் என்ன வேணா பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல்ல குடும்ப பிரச்சனை, ஐ மீன் அவர் கட்சி பிரச்சனையை பார்க்க சொல்லு. இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் என்ன இன்னைக்கு அதான் சார் ஹாட் டாபிக். என் பையன் வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் தான். சரி, பிரஸ் எத்தனை நாளா மிதுனை பத்தி பேசுறாங்க? கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த நாள்ல இருந்து அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2-3 நாளா மிதுனை போடுறாங்க. சிவி சண்முகம் ஒரு 3 நாள் முன்னாடி பேச ஆரம்பிச்சாரா, அதுக்கப்புறம் மிதுனை வந்து பதவி கொண்டு வர பாக்குறாருன்னு மீடியாலாம் பேச ஆரம்பிக்குதா? கரெக்டா? அதிகபட்சம் 1 வாரம். இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வந்து பேசுனீங்க? இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கீங்களா? ஓபிஎஸ் போறாருன்னாங்க, அவர்லாம் போக மாட்டாருங்க, இங்கே இருக்காரு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லை கட்சியில் அவர் ஏற்கனவே சசிகலா அம்மா வந்து இணை போகிறாங்க அப்படின்னு பத்திரிகைலாம் பேசுனாங்க. அப்போல்லாம் வந்து உடனே ரியாக்ட் பண்ணிங்களா? டெல்லிக்கு போய் தலைவரை பார்த்து பர்மிஷனை வாங்கின்னு வந்து தானே பேசுனீங்க. இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, பயம் வந்துருச்சு. பதவி பறிவுக்கு அந்த வேலைக்கு போதுன்றது மாதிரியா? கண்டிப்பா. அது இப்போ இருக்கிறது இது பையன் இந்த நேரத்தில் இந்த விஷயம் இப்போ என்னன்னா, இவங்க எடுத்து ஸ்ட்ராங்கா பேசுறது அடிமட்டத்துல லெவலில் இது வந்து பிரதிபலிக்குதுன்னு அவர் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? நீங்க அவர் வெறும் உறுப்பினர் தான், தொண்டர் தான், அதுக்கும் மேல உயர் பதவிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குற, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்லை அது நீ சொல்ற டோன் என்னன்னு எனக்கு புரியுது. அடிப்படை தொண்டர் வந்து பெரிய பதவி வர முடியாதா அப்படின்ற கேள்வியில் நீ கேட்குற. அது தொண்டர்கள் வரலாம், எடப்பாடியோடைய மகன் வரக்கூடாது. ரியாலிட்டி அதான் தம்பி, அதுதான். சரி, யாருடைய ஃபேமிலியிலேருந்து வரல. ஜெயக்குமார் பையன் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அது அவங்க அம்மா கொண்டு வந்தாங்க. அது ஒரு கன்சர்ன் எம்பின்னு. பட் மற்ற எங்கேயும் ஹைலைட் பண்ணலை. ஓகேவா? நீங்கள் போன தேர்தல் வரைக்கும் குடும்ப ஆட்சின்னு பேசின தலைவர் நீ எப்படி எடுத்துகிட்டு வருவ? ஒன்று. அதே போல் நீ எப்படி உங்கள் மகன் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அந்த கன்சிடரேஷனுக்குள்ளே வரீங்க? உங்களுக்கே முதல்ல என்ன தகுதி இருக்கு? நீ முதல்ல கட்சியே காப்பாற்ற தெரியாதவன. அவர் ஒரு அறிக்கையோடு சொன்னார் பாரு, நீங்கள் 10 தொடர் தோல்வி எடப்பாடின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில். அதில் அப்போ எடப்பாடி தொகுதியில் மட்டும் ஜெயிச்சா நீ பெரிய ஆளா? தலைவர்னா 234 தொகுதியில ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஆட்சி அமைக்கிற மாதிரி 140 தொகுதிக்காக ஜெயிக்கணும். அதுக்கு துப்பில்ல. என்னது நீங்கள் வந்து பேசுகிறீங்க? இவ்வளோ நாளா அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் எடப்பாடி வேலை செய்கிறாருன்றீங்க. இன்னும் கொஞ்சம் சுருங்கி அவர் மட்டும் எம்எல்ஏ ஆனால் போதுன்ற மாதிரி கூட வந்துருவாரா? கட்சியே அதுக்கு தான். நான் திருப்பி கட்சிக்குன்னு ஒன்று இப்போ எல்லாமே குறைஞ்சி எல்லாமே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். கட்சி சுத்தலாம் அப்படியே போயிடும்ல. அதெல்லாம் அப்படியே யார் அப்புறம் ட்ரஸ்டியாக சைலண்டாக மிதுன் உள்ள வருவார். அப்படியே பொருளாளர் ஆவாங்க. அப்படியே அவங்களே கைத்து போடுவாங்க, ஏமாற்றிட்டு போவாங்க. அது வந்து பண விஷயத்துக்கு. இப்போ ஏற்கனவே இவங்க கிட்ட ஒரு பாதுகாப்பு பணம் கொஞ்சம் இருக்குது இல்லை? தொழில் பண்ணுறோம், அரசாங்கத்துடைய
கான்ட்ராக்ட்ல இடத்துல நிறைய tender, highway tender. எல்லாம். ஸோ அந்த பணத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு பேக்கப் வேணும்ல. இப்போ நீ இது இல்லைன்னு வச்சுக்கோயேன், இங்க வந்து போடுவாங்க நாளைக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு 10-20 எம்எல்ஏ வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சா என்ன அப்படின்னு யோசிச்சு இவர் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும், திமுக கூட சரி. கிட்டத்தட்ட அப்படிதான் போச்சு இந்த வாட்டி. ஸோ அதுதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தபடியா நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 நாள் முன்னாடி விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணாரு. நீங்க கூட திமுக போறதா சொல்றீங்க. இப்போ என்ன சார் ஸ்டேட்டஸ் ஆகுது? இல்ல அது என்னன்னா நம்ம செய்தி போடும்போது அவர் திமுகவோட தீவிரமா பேசிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல டிவிகேவும் அன்னைக்கே நைட்ல இருந்து பேசி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 இடத்துலையுமே அவர் பேசியிருக்காரு. அவருடைய இறுதி முடிவு என்னுடைய புரிதல் இருக்கிற ஸ்டேட்டஸ் வரைக்கும் நான் பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, அவர் வந்து 90% டிவிக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணி அவர் நிற்கிற ஒரு திருப்பி அதே தொகுதியில் நிற்கணும்னா அது டிவிகேல தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போ இல்லை அவர் வேறு இடத்துல போய் நிற்கிறாருன்னா டிவிக்கே ஒரு வேட்பாளர் போடுவாங்க. சப்போஸ் மக்கள் டிவிகேக்கு ஆதரவுன்னு போட்டு மாறிடுச்சுன்னா அது இவருக்கு டேமேஜ் ஆகும். ஸோ இவர் ஏற்கனவே வாங்கின 65,000 ஓட்டு லீடை விட டிவிகேவோட ஓட்டு சேர்ந்து வந்தால் எடப்பாடி தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். டிஃபரன்ஷியேட் அந்த மாதிரி எல்லாரும் அப்படிதான் முதல்ல யோசிப்பாங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கான தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க நீங்க ஏற்கனவே திமுக போறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே ரகுபதி இருக்காரு, முன்னாள் அமைச்சர். அவரும் அதிமுக இருந்து வந்தவர் தான். இப்போ இவரும் வந்து திமுக போனா ஒரு கிளாஷ் ஆகும் சார். சரி, ரகுபதி இப்போ என்ன அவுட்டேட்டடாக இருப்பார். விஜயபாஸ்கர் நியூ ட்ரெண்டில் இருப்பார். எப்படி அனந்த் சேகர் பாபு ஜெயக்குமார் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆகும். இன்னும் ஜெயக்குமார் போல, ஆனால் போயிடுவார், கவலைப்படாது. அவரும் எப்பேற்பட்ட லாயலிஸ்ட் சார் ஏடிஎம்கேக்கு. என்னப்பா இவங்க லாயலிஸ்ட்? இந்த பேர் எப்போ ஜெயலலிதா இறந்து சசிகலா அவங்க வந்ததுக்கப்புறம் சசிகலாவை முதுகில் குத்துனாங்களோ அப்போவே இங்கே ஒருத்தனும் லாயலிஸ்ட் கிடையாது. புரியுதா? நான் என்னடா சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் புதுசாக நினைக்காத. நம்ம சொல்கிறது எத்திக்கு. சசிகலா மேலே 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 குற்றங்கள் இருக்கட்டும், கட்சியை காப்பாற்றுச்சு அந்த அம்மா. அந்த கட்சியை காப்பாற்ற தான் ஜெயிலுக்கு போச்சு. என்னது, அந்த அம்மாவையே நீங்கள் தூக்கி போட்டு காலி பண்ணவனா இருந்தா நீ இதில் இருக்கவன் எவன் எத்திக்கு? ஓகேவா? நான் டிடிவி தினகரன் உட்பட்டே சொல்கிறேன். அவரும் ஒன்றும் பெருசாக அந்த அம்மாக்காக மெனக்கிட்டலாம் ஒன்றும் செஞ்சிடல. தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கினாங்க. அவங்கவுங்க சுயநலத்துக்கு அவங்கவுங்க செயல்பட்டாங்க. அதான் அந்த அம்மாவில் அந்த அம்மாவை யூஸ் பண்ணி டிடிவி பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மாவை வெளியே அனுப்பிட்ட எடப்பாடி அந்த குரூப்பு பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவை எதிர்த்து ஓபிஎஸ் அவருக்கு லைம்லைட் பண்ணிக்கினாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு, துரோகம், அநியாயம், தர்மத்தை மீறின செயல் இருந்தால் அது ரொம்ப நாள் நிலைக்காது. அதுக்கு இவங்களே எடுத்துக்காட்டு. அந்த அம்மாவை எதிர்த்தான் ஒரு ஆள் இப்போது திமுகவில் போய் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அந்த ஆளை மேடையில் உட்கார வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு மாற்று கட்சியிலேருந்து இழுக்க புதுசு, இங்கே பாருங்க எங்கள் ஆள் எவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்கன்னு. பின்னாடியே ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு, இப்போ தான் வந்தவர். சரி, இதெல்லாம் பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்போ ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கிறாருன்றத சொல்கிறேன். ஸோ அந்த அம்மாவை எதிர்த்து நீ பண்ண தர்மம், அதாவது தவறாக செஞ்சது. நீ நியாயமாக அவங்க ஏதோ இப்போ எடப்பாடி தொடர் தோல்விக்கு வேலை செய்கிறாரு, இந்த ஆளை எதிர்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நியாயம். கட்சியை காப்பாற்றுறதுக்காக பண்ணோன்னு. அங்கே அந்த அம்மாவை பண்ணது அநியாயம். அதனால் அந்த ஆள் இருக்கிற இடமே இல்லாமல் 5-6 வருஷத்தில் காணாமல் போயிட்டாரா. அதிகபட்சம் 8-10 வருஷம் அவருடைய தர்மயுதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பதவி போச்சு. முதலமைச்சராக அந்த அம்மாவுக்கு சப்போஸ் கன்வெர்ட் ஆகி அங்கேயே இருந்திருந்தாலும் இந்த ஆளே திருப்பி முதலமைச்சராக இருப்பார், அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் இதே இதில் துணை முதலமைச்சர் வாங்கின்னு வந்தார், அதுவும் போச்சு. இணை செயலாளர் அதுவும் போச்சு. ஒருங்கிணைப்போம் இணை ஒருங்கிணைப்பாளர் அதுவும் போச்சு. அப்புறம் கட்சி பதவியும் போச்சு, கட்சியில் திமுகக்கும் போச்சு. அவ்வளோதான். இதுதான் இருக்கு. அடுத்தது என்ன? இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருக்காங்களோ அவன்லாம் இப்போ கதறான், ஒவ்வொருத்தனா வெளியே போகிறான். கடைசியாக எடப்பாடியும் போவாப்புல. அது வேற எங்கே போறாருன்றது அப்புறம் பொறுத்து பார்க்கலாம். சார், இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து சிவி சண்முகம் எப்போ ரிசைன் பண்ண போறாருன்ற மாதிரி மீடியாலாம் எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகம் கொஞ்சம் டஃப் கொடுப்பாருன்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பொதுக்குழு இந்த பேட்டர்னை வச்சு அவரை வச்சு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர். எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகம் வந்து
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கட்சியில் இருக்கேன்டா, நீ யார் பொதுக்கூட்டுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போ நிறையா நின்றுந்தாருன்னா, அதிகமாக தேவையில்லாம அவருடைய ஸ்லாங்லேயே பேசி வர வச்சுருந்தா கட்சி தொண்டர் பாதி பேர் மேலே அவருக்கு ஆதரித்து போயிருப்பாங்க. அதை அவர் விட்டுட்டாரோன்னு தோணுது. பட் இப்போ திருப்பி அதை கையில் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா இப்போ இம்மிடியேட்டாலாம் இடைத்தேர்தலில் தான் அறிவிக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். அது அப்போ நேரத்தில் அந்த டிசிஷனை அன்றைக்கி கூட முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அவர் வந்து இன்னும் ரிசைன் பண்ணாமல் இருக்கிறது தாவேக்காக்கு ஒரு வகையில் ஒரு டேஞ்சர் இருக்குல்ல சார்? ஏன் டேஞ்சர் இல்லை, இவருனா இப்போ நாளைக்கு இவர் அதிமுகவோட போச்சு ஒரு பேச்சுக்கு ஆயிட்டாருன்னே வச்சுக்கோங்களேன், இவருனால மறுபடியும் பில்டப் பண்ண முடியுமா ஏடிஎம்கேன்ற பெரிய இயக்கத்தை? யாரை? ஏடிஎம்கே சொல்கிறேன், பொதுச் செயலாளர் ஆகிறார் சிவி சண்முகம். அவர் சிவி சண்முகம் பொதுச் செயலாளருக்காக வேலை பார்க்கல. ஓகே, காமனாக ஒரு ஆளை கொண்டு வரணும். அதில் லீடர்ஷிப் வந்து இவங்க பழைய சசிகலா கூட்டு வரலாம், இல்லை டிடிவி கூட்டு வரலாம், இல்லை யார் கண்டா அண்ணாமலையே கூட இந்த பதவி அதிமுக தலைமையாக வரலாம் ஃப்யூச்சரில். இதெல்லாம் நடந்தால் இது உயிர் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீப்பாக பேசுவோம். திமுக வீழ்ச்சி அதிகமாக இருக்கா, அதிமுக வீழ்ச்சி அதிகமாக இருக்குமா அப்படின்றத. பட் அதிமுக வீழ்ச்சி இன்றைய நிலையில் அதிகம். அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி. புரியுதா? எடப்பாடி இல்லைன்னா அதிமுக வருங்கால எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சின்னு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தலைமை மாறும் பட்சத்தில், புது லீடர் யாராவது உருவாகும் பட்சத்தில், இல்லை ஏற்கனவே இப்போ உருவான லீடர் அங்கே போய் இணையும் பட்சம், இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் நடக்கும் போது உயிர் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திமுக தேயறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை இன்டெப்த் இப்போ இங்கே எடப்பாடி இருக்கிற வரைக்கும் திமுக ஸ்ட்ராங் ஆகிடும். இங்கே எடப்பாடி இல்லை, இங்கே ஒரு தலைமை புதுசாக சூப்பரான ஸ்ட்ராங்கான லீடர் வந்துட்டாங்கன்னா திமுக டவுன் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த கொஞ்ச நாளில் அதை டீப்பான வீடியோ பேசுவோம். இப்போ இருக்க நிலைமை எடப்பாடியை வெளி தூக்கி போடுறதுக்கு என்ன வழியை மட்டும் பாருங்க அப்படின்றதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே சார், பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.